பொன்னான மனசு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சின்னு ஒரு அம்மா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அம்மா தன்னை யாராவது ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க. அதிலும் பிச்சைக்காரர்களும் தர்மம் கேட்டு வரவர்களும் வயதானவர்களும் வந்தால் உணவு அளிக்காமல் அவங்கள அனுப்பவே மாட்டாங்க. தனக்கே சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாத சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்கும். இருப்பினும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். உனக்கே இவ்வளோதான், ஒரு கை அரிசி தான் இருக்குது, அதை போய் அள்ளி கொடுக்குறியே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கேட்டாங்கன்னா, எனக்காவது நாளைக்காகத்தான் அதை நான் வச்சுருந்தேன், இவங்களுக்கு இப்போவே அது இல்லையே, இப்போ சாப்பிட்றது முக்கியமா இல்லை நாளைக்கு சாப்பிட்றது முக்கியம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறது முக்கியமா, அதனால் இந்த அரிசி இந்த உணவு இவங்களுக்கு போகிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக அவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசுடையவங்க. தனக்கு சிறிய வருவாய் வந்தாலும் அதில் யாருக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கக்கூடிய தங்கமான மனசு தான் நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு. இப்படி ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது, கொட்டுன்னு கொட்டுது மழை. அப்போ மீனாட்சி அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே ஓடி அங்கங்கே ஒழுகிற இடத்துல எல்லாம் பாத்திரம் வச்சு தண்ணி கீழே போகாமல் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ வெளியில் கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. இந்த மலையில் யாருப்பா நம்மகிட்ட வந்திருக்காங்க, யாருக்கு உணவு கேட்பாங்கன்னு தெரியலையே, யாராக இருக்கும்னு சொல்லிட்டு மெல்ல திறக்கிறாங்க. அங்கே ஒரு மூதாட்டியும் அவரோட பையனும் நிற்கிறாங்க. சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இங்கே மலையில் எங்களுக்கு எங்கே ஒதுங்கிறதுனே தெரியல, அதே சமயம் பசி வேற காதை அடைக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லோரும் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும்னு, அதுதான் நாங்கள் 2 பேர் வந்தோன்னு சொல்கிறாங்க. இவங்க அச்சோ வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் சதன்னு அலைஞ்சிருக்கவும் அவங்க துணிகள்லாம் மாற்றிக்கிறதுக்கும் உதவி செய்கிறாங்க. 2 பேரும் நல்லா துணியெல்லாம் மாற்றிட்டு அப்படி நடுங்கிறாங்க. இவங்களுக்கு சூடாக என்ன கொடுக்கலான்னு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் கூழ் தான் இருக்குது, கூழ் குடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ அவங்கள்ட்ட கொஞ்சம் அரிசிகளை வச்சு கூழ் செஞ்சு 2 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. நல்லா சூடாக அந்த கூழை குடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே இலைப்பாறுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே இன்றைக்கி இந்த இரவு தங்கிடுங்க, நாளை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எங்கே வந்தாலும் புறப்படலாம், மழை விடுற மாதிரி இல்லை, இப்போ தான் உங்களுக்கு நடுக்கமெல்லாம் நின்றுருக்கு மழையில் நனைஞ்சு, நீங்கள் கிளம்ப வேணான்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா கேட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு இரவு அங்கேயே நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. காலையில் மீனாட்சி அம்மா எப்போ எழுந்திரிக்கிற நேரத்தில் எழுந்திரிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த மூதாட்டியும் அவங்களோட மகனையும் காணோம். எங்கடா காணோம், ஒருவேளை வெளியிலேயே கிளம்பி வெளியில் உட்காந்துருக்காங்களோன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா திண்ணையிலையோ இங்கே வேறு எங்கேயுமே இல்லை. சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த திண்ணைக்கட்டில் ஒரு பை வச்சுருக்காங்க. அவங்க வரும்போது அவங்க கையில் ஒரு துணி பையை மீனாட்சி அம்மாவும் பார்த்தாங்க. அடடா, 2 பேரும் போகிற அவசரத்தில் இந்த பையை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பையை எடுத்துகிட்டு ஊரே ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்குறாங்க, கிடைக்கல. சரி, நம்ம கொண்டு போய் அங்கேயே நம்ம வீட்டிலே வைப்போம், திரும்ப கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அவங்க அந்த பையை நீக்கி என்னன்னு பார்க்கும்போது உள்ள ஒரு கடிதமும் ஒரு பொற்காசும் இருக்குது, ஒரு தங்க நாணயமும் இருக்குது. அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க, உங்கள் தங்கமான மனசுக்காகத்தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மீனாட்சி அம்மாவுக்கு அந்த நிமிடம் என்ன சொல்கிறதுனே தெரில. எத்தனையோ பேர்த்துக்கு உணவளிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஊரில் இருக்கவங்களாம் திட்டுவாங்க, உனக்குன்னு ஏதாவது சேர்த்தி வை, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சால் என்னை அந்த கடவுள் பார்த்துக்குவாருன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு கடவுளே நேரில் தான் என்னை பார்த்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தங்க நாணயம் வந்துச்சுன்னு இல்லை, தனக்கு ஒரு பரிசு கொடுக்க ஒரு ஆள் இருக்கேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எப்போவும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் தனக்கு கொடுத்தது நினச்சி அவங்களுக்கு சந்தோஷம். அந்த பொற்காசை, அந்த தங்க நாணயத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி கடை ஒன்று ஆரம்பித்து தான் வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்க. இப்போ கொஞ்சமாக முன்னேற அவங்க கொடுக்குற தான தர்மங்களோட அளவும் அதிகமாயிட்டே போகுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கையில் இருக்கிற தங்கத்துலலாம் எப்பவுமே மதிப்பே இல்லைங்க. நம்ம மனசு தங்கமாக இருக்கணும், அதுதான் நமக்கு இருந்தாலும் இறந்தாலும் மதிப்பு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.